அவர் சொன்னார், நீங்கள் 2022 தானே, நான் 2019 வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. உங்களை விட நான் 3 வருஷம் முன்னாடி அப்படின்னாரு. ராணாட்ட பேசினா 16ன்றாரு. என்னையா நடக்குது? அப்படி அதாவது ஒரு படைப்பை நாம் இயக்குவது வேற, படைப்பு நம்மை இயக்கும், நம்மளை ஓட விடும், அழுக விடும், கஷ்டப்படுத்தும், காயப்படுத்தும். அது தன்னை உருவாக்கிக்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையுமே ஓட விடும். அதுதான் உண்மையான படைப்பு. அப்படி காந்தா எங்கள் எல்லாத்தையுமே ஓட விட்டுச்சு. அதெல்லாம் ஒரு 8 மாதம் ஆரம்பிச்சையோட சுற்றி இருந்தேன். எங்கே போனாலும் சரி ஃபோட்டோ எடுத்துடாதீங்க அப்படின்னு கையை வச்சு பொத்திட்டே அலைவேன். அவ்வளவு நிறைவை தந்த ஒரு படைப்பு செல்வா கிட்ட. இது செல்வா முதல் படம்னே யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா செல்வா கிட்ட அவ்வளோ இருக்குது. செல்வா கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். பல இலக்கணங்களை உடைச்சார் ஷூட்டிங் டைம்லேயே. நான் கேட்பேன், இது இங்கே எடுக்கணுமே அப்படின்னேன். அது வேண்டாம் அப்படின்னா. ஏன் செல்வா அப்படின்னா, இல்லை நான் யாரை கிட்ட கொண்டு போய் ஜனங்களுக்கு காட்டணுமோ அவங்கள மட்டும் தான் கிட்ட காட்டுவேன் அப்படின்னாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வேற ஒரு சினிமாவாக இருக்குது, சினிமா மாறிட்டு இருக்கு அப்படின்றத செல்வா மூலமாக உணர்ந்துக்கிட்டேன். இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க படத்தில் சொன்னேன், யாரை கிட்ட காட்டணுமோ அவங்கள தாண்டா காட்டணும், இது செல்வா சொல்லியிருக்காடா அப்படின்னு. அந்த மாதிரி கற்றுக் கொடுத்தாரு செல்வா.